மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் ஆரம்பமாவதற்கு முன்னர் மன்னார் மாவட்ட தொண்டு நிறுவனங்களின் இணையத்தினால் இணைத்தலைவர்கள் உள்ளிட்டோருக்கு மகஜர் ஒன்று கையளிக்கப்பட்டது. மாந்தை உப்பு உற்பத்தி நிலையத்தை தனியாருக்கு மாற்றுவதற்கு எடுக்கப்படும் நடவடிக்கைகளை நிறுத்த கோரி இந்த மகஜர் கையளிக்கப்பட்டது. இணைத்தலைவர்களான வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன், அமைச்சர் ரிஷாட் பதியுதீன், பாராளுமன்ற உறுப்பினர்களான சார்ல்ஸ் நிர்மலநாதன், கே மஸ்தான் ஆகியோர் தலைமையில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன், சிவசக்தி ஆனந்தன் ஆகியோரும் கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். மன்னார் நகர அபிவிருத்தி திட்டத்திற்கான அங்கீகாரம் இதன்போது வழங்கப்பட்டது. மண் அகழ்வதற்கு தனியாருக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது எனவும், கிராம பகுதிகளில் உள்ள பொது அமைப்புகளுக்கு மாத்திரம் அந்த அனுமதியை வழங்குவது எனவும் இதன்போது தீர்மானிக்கப்பட்டது. மன்னார் பிரதேசத்திற்குள் அகழப்படும் மண்ணை வெளி பிரதேசங்களுக்கு கொண்டு செல்ல முடியாது என்ற தீர்மானமும் இதன்போது நிறைவேற்றப்பட்டது. வடமாகாண சபைக்குட்பட்ட புத்தளம் பகுதியில் இயங்கும் பாடசாலைகளை மீண்டும் உரிய இடங்களுக்கு மாற்றுவது தொடர்பில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. மாந்தை உப்பு கூட்டுத்தாபனம் தொடர்பில் இதன்போது அதிக கவனம் செலுத்தப்பட்டது. மாந்தை உப்பு கூட்டுத்தாபனத்தை தனியார் மயப்படுத்துவது பற்றி ஒரு யோசிங்கோ, எங்களோட கலந்து ஆலோசிங்கோ, அதன் பிறகு நாங்கள் அந்த நடவடிக்கையில் எடுக்கலாம் என்று இப்பொழுதே சொல்லி வைக்கின்றேன். மாகாணத்துக்கு உரிய அதனுடைய பாதிப்புகளை நாங்கள் தான் அறிவோம். அதனை எங்களை சொல்வதற்கு இடமளிக்க வேண்டும். மத்திய அரசாங்கம் இது சம்பந்தமான ஒரு தீர்மானத்தை எடுப்பதால் என்ன விதமான பாதிப்புகள் எங்களுக்கு வருகின்றது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உப்பளம் ஆரம்ப காலத்தில் அரசாங்க அதிபர் கீழே இயங்கிக் கொண்டிருந்தது. அதுக்கு பிறகு கௌரவ ரிஷாட் பதூர் இப்ப அவருடைய அமைச்சுக்கு கீழே இயங்கிக் கொண்டிருக்கு. உண்மையிலே எந்த வருடமும் இந்த உப்பளம் நஷ்டத்தில் இயங்கினதா வரலாறு இல்லை. தொடர்ந்தும் இந்த உப்பளம் கூட்டுத்தாபனத்துக்குள்ளே இருக்கணும். தென்பகுதி மீனவர்கள் மன்னாரில் கடற்றொழிலில் ஈடுபடுகின்றமை தொடர்பிலும் இன்றைய கூட்டத்தின் போது ஆராயப்பட்டது. தென்பகுதி மீனவர்கள் தங்களுடைய கோரிக்கையா சொல்லினோம், தங்களுக்கு தான் மீன் தரவணும் என்று சொல்லி ஒரு நிர்பந்தத்தை அந்த காப்பை ஏற்படுத்தினோம். அதை உண்மையா ஜனநாயக ஏற்றுக்கொள்ள முடியாது. புதுசா வாடி அமைக்கிறதோ அல்லது வேற விஷயங்களோ செய்யறதோ அதுக்கு நாங்க அனுமதி கொடுக்க இயலாது. சீசனுக்கு செய்துட்டு அவை போவோம். மற்றது அமைச்சர் சொன்னது போல இந்த அதிகாரிகள் தயவு செய்து நீங்க உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க செயல்படக்கூடாது. கிட்டத்தட்ட பரம்பரையா ஒரு எத்தனையோ வருஷம் செய்துட்டு வந்த தொழில உடனடியாக பாட்டினார். இந்த பார்லிமெண்ட்ல ஒரு சட்டமூலம் ஒன்று இருக்கு, அதை பாஸ் பண்ணி வர மட்டும் இல்லாட்டி ஒட்டுமொத்தமா என்ன தடை செய்யப்பட்ட தொழில் செய்ய மட்டும் அவங்க செய்யத்தான் வேணும். அவங்களோட வாழ்வாதார பிரச்சனை இருக்கு.